எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, ஒரு கறவை மாடு வந்து பாலுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா எத்தனை வருடங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காணொலியாக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கறவை மாட்டு பண்ணை வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பாலுக்காக கறவை மாட்டை வளர்க்குறோன்னா கட்டாயமாக வந்து 10 வருடங்கள் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து 10 வருஷம் பால் கறக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு மேற்பட்டு அது பால் உற்பத்தின்னும் போது வேஸ்ட்டு தான் வச்சுருக்கிறது. ஆனால் வந்து நம்ம வந்து அது அடிமாடாக போட்டு வீணாக்காமல் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துலேயே அதோட கன்றோட சேர்த்து நம்ம விற்பனை செய்யும்பொழுது வேறு யாராவது வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இது வந்து யாரையும் ஏமாற்ற போகிறது கிடையாது. நம்ம வந்து வேணான்னு தான் நம்ம இது பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மாடு வளர்க்கும் பொழுது அதை கறிக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நம்ம வளர்த்து இருந்துட்டு அது நம்மளோடவே வளர்ந்து இருந்துட்டு கறிக்கு போகும்போது வெட்டுப்படும் பொழுது நம்மளை தான் நினைக்கிறது. சரிங்களா? இத்தனை வருடங்கள் நம்மளை வச்சுருந்தாங்க, நம்மளால் அவங்க பயன்பெற்றாங்க, இன்றைக்கி வந்து நம்மளை வந்து கறிக்காக நம்ம உயிரை கொடுக்கறதுக்காக அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது வந்து மாடு வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், மாடு தானே, மாட்டை வந்து இந்தளவுக்கு இது பண்ணுறீங்களா அப்படின்னு நினைக்கலாம். நாங்கள் வந்து பாரம்பரியமாகவே வந்து எங்கள் முன்னோர்கள், என்னோடய அப்பா என்னோடய தாத்தா காலத்துலேருந்தே மாடுகள் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் என்னோடய கணவர் வீட்லேயும் அவங்களும் வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா அப்படிங்கிற காலகட்டத்திலேருந்தே மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கறிக்காகன்னு மாட்டை விற்பனை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தில் மாட்டை வளர்த்துட்டு அது கறிக்காக கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து கறவை மாடு வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து கறிக்காகலாம் விற்பனை செய்யாதீங்க. ஏன்னா அது நம்ம குடும்பத்தையே தாங்கும், நம்ம குலம் கோத்திரத்தையே அழிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மை தான். நிறைய பேர் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு கூட நீங்களாம் சொல்வீங்க. மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இது உங்களுக்கு தேவையில்லாததை கூட இருக்கலாம். ஆனால் வந்து கோமாதா கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது தான் மாடுங்கிறதுமே வந்து காமதேனு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சாமி ரூமெல்லாம் வச்சு கும்பிடுவோம் மாட்டை. அதனால் வந்து அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பொருத்தமான காணொலியாக இருக்கும். நீங்கள் வந்து கறவை மாடு ஒரு 8 வருஷம் பயன்படுத்திட்டிங்கன்னா அதுக்கு மேற்பட்டு வேணாங்கிற பட்சத்தில் 8வது வருஷத்தில் கன்று போடும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து ஒரு 2-3 மாதத்தையே நம்ம விற்பனை செஞ்சிட்டோன்னா ஒரு நல்ல விலைக்கு அது விற்பனை ஆகிடும். அதே சமயம் அதை வந்து பாலுக்காக கொண்டு போவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம குடும்பத்துக்குமே அது ரொம்ப நல்லது. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். சரிங்களா? இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஒரு பாலுக்காக நீங்கள் மாடு தேர்வு செய்கிறீங்கன்னா 9 வருடங்கள் வரைக்குமே நம்ம வச்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். சரிங்களா? இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.